உன் மனவழி நிறைந்த வாழ்க்கை மாறும் நேரம் வந்து விட்டது. உன்னை பார்த்து ஒருவர் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு இங்கு கதறிக்கொண்டு இருக்கின்றார். உண்மையை தெரிந்துவிட்டு போ. உனக்காக யார் வரப்போகிறார் என்ற உண்மையை சொல்வதற்கு இந்த சாய்தேவனே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒருவர் வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் நிலைமை மாறும் நேரம் வந்து விட்டது. உன் விதியை மாற்றியமைக்க இந்த சாய்தேவனே வந்து இருக்கின்றேன். நம்ப முடியாத பேரதிசயத்தை வெற்றியின் தன்மையை தருவதற்கு இந்த அப்பனே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டும் வருந்திக் கொண்டும் இருக்காதே. உன் மனம் கலங்கியதற்கு விடை கொடுக்க மட்டுமல்ல, முடிவுரை கட்டுவதற்கும் தான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னை நினைத்து ஒருவர் கதறிக்கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னேன் அல்லவா? அவர் வேறு யாரும் இல்லை, உன் இரத்த உறவான அந்த ஆன்மாதான். சமீபத்தில் உன் வீட்டிலிருந்து பிரிந்து போன அந்த ஆன்மாதான் உனக்காக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து அங்கு ஏக்கம் கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் நீ எப்படியோ இருக்க வேண்டிய நிலை, ஆனால் இப்பொழுது இப்படி இந்த நிலைமையில் பார்ப்பதற்கு அவர் மனம் கலங்கிக் கொண்டே இருக்கின்றது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று புரிந்து கொள்ளாமல் என் பிள்ளைகள் இப்படி அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் இங்கு ஏக்கம் கொள்கிறார்களே என்று உன் மனம் வருந்திக் கொண்டு இருப்பதை இப்போதாவது புரிந்து கொள்வாயா என் தங்கமே? உன் வெற்றியின் தருணத்திற்காக நான் உன்னுள்ளே வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை பற்றி யார் அவதூறு பண்ணினாலும் சரி, அதை பார்த்து கொண்டு நான் அமைதி காப்பதே இல்லை. உனக்கான நல்லதை செய்வதற்குத்தான் இந்த சாய்தேவனே நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்து கொண்டு உன்னிலை தடுமாறி விட்டது, நான் கீழே வீழ்ந்து விட்டேனே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். கீழே வீழ்ந்தாலும் உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட இந்த அப்பனின் கரங்கள் வந்து கொண்டு இருப்பதை மறந்தும் மறுத்தும் விட்டாயா? உனக்கு ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே துணையாக இருந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை சொல்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையிலும் என் பிள்ளைகளின் மாற்றத்திற்காக உன் இரத்த உறவான ஆன்மாவும் நானும் இங்கு சேர்ந்து உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு தருணத்தையும் பார்த்து நானே சில சமயத்தில் பிரமித்து போனதும் உண்டு. ஏனென்றால் எவ்வளவு கடினமான பாதையை கடந்து வரும் போது கூட என் பிள்ளைகள் நிதானத்தோடும் பொறுமையோடும் அங்கு கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ அங்கு சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? இந்த பொறுமையும் நிதானமும் தான் உன்னை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல போகிறது. உன் நம்பிக்கையான தருணத்தை நான் உனக்காகவே தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. எப்படியாவது என் வாழ்க்கை மாறினால் போதும் என்று நாளை ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, அந்த மாற்றத்தை இன்றே உன்னிலிருந்து தொடங்கிக் கொள் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். எதை எப்படியாயினும் நான் உனக்கு தருவது என்று தீர்மானித்து விட்ட பிறகும் நீ சிறிதளவேனும் கலக்கம் கொள்ளாதே. உன்னை கண்காணிப்பதற்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் செய்கின்ற விஷயமும் சொல்கின்ற சொல்லும் இங்கு யாரால் கண்காணிக்கப்படுகிறது என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றாய்? யார் சொன்னது உன்னை கண்காணிக்க யாருமே இல்லை என்று? இந்த சாய்தேவன் உன்னிலிருந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் முழுமையாக்க வந்து கொண்டு இருக்கும்போது நான் மட்டுமல்ல, என் கூட உன் இரத்த உறவான ஆன்மாவும் இங்கு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றார். உன்னை பார்த்து கதறிக்கொண்டு இருக்கின்றார். எப்படியாவது என் பிள்ளையை நல்வழிப்படுத்த வேண்டுமே, எப்படியாவது என் பிள்ளையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமே என்று. உன் நிலை மற்றவர்களுக்கு இருந்தால் அவர்கள் சிறு கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இவ்வளவு மனதிடத்தோடு
செயல்படும் என் பிள்ளையே, கைவிடும் எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு கிடையாது. உன்னை ஒவ்வொரு நிலையிலும் நான் கைப்பிடித்து தூக்கி உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே என் தங்கமே. உன் வெற்றிக்கான மகுடத்தை தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக உன் போராட்டத்திற்கு வழி கிடைக்குமா என்று உன் மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன் மனம் ஏக்கத்திற்கு தீர்வு சொல்லத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் நல்லதுக்காகவும் உன் நம்பிக்கை உரிய தருணத்திற்காகவும் நீ காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த நன்மையான காரியத்தை செய்வதற்கு நானே இந்த சாய்தேவன் இங்கு உன் ஆன்மாவோடு உன் இரத்த உறவான ஆன்மாவோடு துணை கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் அமைதி கொள்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். உன் விதியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு நான் உனக்கு பதிலாக உன் பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். நான் உனக்கு பதிலாக உன் கடமைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். அத்தனை இளஞ்சல்களுக்கும் நடுவிலே என் பிள்ளையின் வெற்றியை தீர்மானித்து விட்டேன். இதோ இனி உன் கையில் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. நீ என்னை வந்து சந்திப்பதற்கு உள்ளதாகவே உன் வெற்றி மகுடம் உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது. உன் வெற்றியின் மகுடம் உன் தலையில் ஏறத்தான் போகிறது. அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உனக்கான வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதோ என்று சலித்து கொள்ளாதே. சலித்து கொள்பவன் வாழ்க்கையில் இங்கு வைராக்கியமும் இருக்காது, லட்சியமும் இருக்காது. அதனால் நான் சொல்வதை கேள். உனக்கு என்ன வேண்டுமோ எதை வேண்டுமோ அதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்ட போதிலும் உனக்கான நல்லதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் உன் இரத்த உறவான் ஆன்மாவும் கைகோர்த்து விட்ட பிறகும் நீ எதற்காகவும் இங்கு மனம் மருந்திக் கொண்டு இருக்காது. நடப்பது எது வேணுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். அதை தைரியமாக கடந்து வருகின்ற நிலையை மட்டும் உருவாக்கிக்கொள். உனக்கு உறுதுணையாக மட்டுமல்ல, உனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல, உன் வெற்றியின் மகுடத்தை சூட்டுவதற்கும் இந்த சாய்தேவன் நான் துணை கொண்டு தான் வந்து இருக்கின்றேன். நடப்பது நடப்பதாகவே இருக்கட்டும், நடந்ததும் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி கடந்து வருகின்ற பாதையை மட்டும் உன் கண்ணும் கருத்துமாக வைத்துக்கொள். வடிக்கின்ற ஒவ்வொரு வழியையும் நீ தாங்கிக் கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும்தான் என்று சொல்லவில்லை. அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடு. நீ முன்னேறி கொண்டுவதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை தவிடு பொடியாக்குவதற்கு உன் சாய்தேவனை துணை கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம். என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான நேரத்தையும் உன் வெற்றிக்கான காலத்தையும் நான் குறித்து வைத்து விட்டேன். உன் கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரமும் காலமும் ஆரம்பித்து விட்டது. இனி வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. நீ கவலைப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நேர்ந்துவிடவில்லை. உனக்கு நல்லதை நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்து பார்த்த முடியாத அளவிற்குத்தான் உனக்கான அதிசயத்தின் தன்மையை தருவதற்காக இந்த சாய்தேவனே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாயினும் சரி, உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்வது உன் இரத்த உறவான ஆன்மாவும் இந்த சாய்தேவனும் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ எதை பற்றி தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான நாளை நான் குறித்து விட்டேன். நல்ல நாள் நாளை விடியலாக கூட உன்னை வந்து சேரும். புதியதொரு விடியலை வெற்றியின் விடியலாக எண்ணிக்கொண்டு ஆரம்பத்தை செயற்படுத்த தொடங்கி கொண்டே இரு. உனக்காக யாரும் இல்லை என்று நினைப்பதை விட இந்த அப்பன் ஒருவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் மனமருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கு நல்லதை வழிகாட்ட, உனக்கு நல்லதை கைப்பிடித்து கரம் பற்றி தருவதற்கு இந்த அப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியே சிந்திக்க வேண்டாம். என் பிள்ளையே, இனி தைரியமாக உன் முதலடியை எடுத்து வை. இனி அர்த்தத்தை காணப்போகும் நேரம் வந்து விட்டது. உன் போராட்ட களத்தில் நின்று கொண்டு உன் முடிவை எடுக்க தெரியாமல்
இல்லாமல் நீ இருந்து கொண்டு இருக்கும் பொழுதினிலே உன் முடிவை தெளிவாக்கவும், உன் முடிவை தைரியமாக்கவும், உன் முடிவை வெற்றியாகவும், உன் முடிவாகவே நானே உன்னை வழிநடத்தி சென்று உன் வாழ்க்கையை அங்கு வளமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் இரத்த உறவான ஆன்மாவும் கைகோர்த்து விட்ட பிறகு இனி மனம் கலக்கம் எதற்கு என் தங்கமே? வருவது வரட்டும், என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை கைவிடப் போவதே இல்லை. நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.